தினமும் 5 அழகு குறிப்புகள். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறத விடையும் ரொம்ப நல்லது என்னன்னா, தினமும் காலையில சூரிய ஒளியில நிக்கிறது. குறைஞ்சது 10 நிமிஷமாவது இளம் சூடான வெயில்ல நிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சியே இருக்காது. பேலன்ஸ்டா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. தினமும் ஒரு பச்சை காய்கறில சாலட், இல்ல ஒரு பழம், ஒரு காய்கறி சூப்பு இந்த மாதிரி சாப்பாடுல சேர்த்துக்கோங்க. இது வெயிட் லாஸ்க்கும் வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. கத்தரிக்காய் நம்ம உடல் சீதளத்தை போக்கி ஜலதோஷம், இருமல் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வயிற்றையும் குடலையும் சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் வராமையும் பாத்துக்கும். ஆபீஸ்ல சீட்ல உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கூன் போட்ட மாதிரி உட்காராதீங்க. நிமிர்ந்த நிலையில உட்கார பழகுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது சீட்ல இருந்து எழுந்து கொஞ்சம் நடந்து நம்ம முழு உடம்புக்கும் பயிற்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நிறைய ஸ்கின் கேர் பேக்லையும் ஸ்கின் ஒயிட்டனிங் பேக்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான இன்கிரீடியன்ட் அப்படின்னா சந்தன பொடி நம்ம சொல்லி ஆகணும். சாண்டல் பவுடர் அப்படின்னா நார்மலா நம்ம பக்கத்துல ஷாப்லலாம் கிடைக்குமே, அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய தோலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தான் உண்டு பண்ணும். அதுக்கு பதிலா நல்ல சுத்தமான சந்தன பொடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஜஸ்ட் வேற ஒண்ணு இல்லைங்க, அந்த சந்தன பொடியை ரோஸ் வாட்டர்லயோ இல்ல வெறும் வாட்டர்லயோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணாலே போதும். அந்த கனமே ஒரு நல்ல ஒரு க்ளோவை நம்ம பார்க்க முடியும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் வந்து டேக் பண்ணி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாருமே வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much.